ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். நாம் இன்றைக்கி வந்து டிமார்ட் ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் வந்து நிறைய நியூ அரைவல்ஸும் இருந்தது, ஓல்டாக பார்க்குறது திங்ஸும் இருந்தது. ஸோ நான் ரிப்பீட்டடாக ஆகாத மாதிரி இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சம்மருக்கு வந்து நிறைய ஃபேன் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ யாராவது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபேன் அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. அதே மாதிரி குக்கருக்கும் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக், கிளச்சஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. நிறைய நியூ வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்டாக வந்து கோல்டு, சில்வர் அந்த பற்றின வீடியோ, சிட் ஸ்கீம் அதை பற்றின வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அப்பப்போக்கி வந்து நான் டிமார்ட் போகிறப்ப அங்கே என்ன நியூவாக அரைவல் இருக்கோ அதையும் நான் போட்டுட்டு தாங்க வருவேன். ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தடவை வந்து நான் ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு வைஸ் வந்து ஒரு 20 to 30 ருப்பீஸ், ஒரு சில பொருட்கள்லாம் 50 ருப்பீஸ் வரையும் கூட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கினப்போ 179 வாங்கியிருக்கேங்க. இந்த தடவை இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா 279 அப்படியே இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. இந்த குல்ஃபி ட்ரேவும் வந்து இந்த தடவை ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா அடுத்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வீட்டிலே வந்து குல்ஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த குல்ஃபி ட்ரே வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இது ஓகேவாக இருந்ததுங்க 69 ருப்பீஸ்க்கு. அப்புறம் இந்த பிகி பேங்க் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, 149. ஸோ உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்போயே சேவிங்ஸ் வந்து கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிகி பேங்க் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் க்ரஷர் இதெல்லாம் வந்து எனக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா முந்திலாம் வந்து 99 இதெல்லாம் கிடச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த பிளாஸ்டிக் லெமன் க்ரஷர் வந்து 99 ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேவாக தான் இருந்ததுங்க, நல்லா தான் இருந்தது. பட் பிளாஸ்டிக்கை விட எனக்கு அந்த ஸ்டீலில் உள்ளது தான் வந்து லாங் லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இங்கே வந்து நான் மோஸ்ட்லி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு நான் டிமார்ட் போய். இப்போ வந்து மொத்தமாக போய் இந்த சம்மர் வெக்கேஷனுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம மசாலாம் அரைச்சி வைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் திங்ஸ் வந்து மொத்தமாக வாங்குறதுக்காக தாங்க போயிருந்தேன். இந்த தடவை பார்க்குறப்ப எனக்கு டிமார்ட்டில் வந்து இந்த தேங்காய் இருந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஒரு தேங்காய் வந்து 36 ருப்பீஸ் அப்படின்னு போட்டு தேங்காயும் வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் டிமார்ட்டில் தேங்காய் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு லூஸில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே அஃபோர்டபுளில் இருந்ததுங்க, ஓகேவாக தான் இருந்தது. நம்ம சாதாரணமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும் போதில் இது ஓகேவாக தாங்க இருந்தது. நான் ஜஸ்ட் அந்த ரேட்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. ஏன்னா நீங்கள் யாராவது வாங்குகிறப்ப உங்களோட பக்கத்தில் உள்ள ஷாப்பில் இதெல்லாம் வாங்குகிறப்ப இந்த ரேட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள ரேட்டுக்கும் நமக்கு பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்குகிற ரேட்டுக்கும் அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் வந்து டிமார்ட்டில் வாங்குறது ஓகே தாங்க, குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருந்தது. பட்டு எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கூடின மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு அந்த பாத்ரூம் க்ளீனிங் மெட்டீரியல்ஸு, அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு அந்த லிக்யூடு, பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த எக்ஸோ டிஷ் வாஷ் பார், அந்த ஜெல்லு, அந்த லிக்யூடு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து ஆன்லைனை விட ஃப்ளிப்கார்ட்டில் விட, நான் ஃப்ளிப்கார்ட்டோட மட்டும்தான் கம்பேர் பண்ணேங்க. அதே ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்ப ஒரு 20 to 30 ருப்பீஸ் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது பில்லை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யாராவது டிமார்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறப்ப அதை வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் போய் நம்மளே அதை சுமந்துட்டு திரும்ப அதை வீட்டுக்கு வரையும் கொண்டு வர்றதுக்கு இது ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடும் பார்த்திங்களா. ஏன்னா நான் வந்து 5 லிட்டர் பேக்கு, 4 லிட்டர் பேக்குனால் அந்த வாஷிங் லிக்விட் வாங்குறப்ப செம வெயிட்டுங்க. ஸோ நம்ம ஒரு 2 வீலர்லலாம் வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் எதுக்கு சுமந்துட்டு வரணும். அதை விட ஆன்லைன்லேயே 20 to 30 ருப்பீஸ் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த சீலிங் ஃபேனு, அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஃபேன்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா 999, அது வந்து டி ஹோம்ஸ் அப்படின்னு அந்த பிராண்டு தான், அவங்களோட பிராண்டு தான், ரொம்ப நல்லா இருந்தது. அதிலே ஒரு சின்ன லைட்டும் இருந்தது.
ஸோ கிச்சன்லலாம் நமக்கு ஃபேன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்தது. நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே இருந்தது. இதுதாங்க கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட். அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் ஒரே ரேட்டாக இருந்தது. இந்த இட்லி தட்டு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். குக்கர் வந்து ஓகேவாக இருந்ததுங்க உங்களுக்கு. நமக்கு அந்த பெட்டியில் எழுதியிருக்க ரேட்டில் வந்து பாதி ரேட்டு தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிமார்ட்டில் வந்து குக்கர் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நான் இங்கே வந்து குக்கர் வாங்கி இப்போ ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களை யாருக்காவது வந்து குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா பிராண்ட் வந்து நிறையா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டிமார்ட்டை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குக்கர் ரேட்லாம் வந்து ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போதில் ஓகேவாக தான் இருந்ததுங்க. ஸோ நான் வந்து பெருங்குடி டிமார்ட் தாங்க போயிருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து ஐயப்பந்தாங்கல் டிமார்ட் தான் போவேன். அப்படி இல்லைன்னா அந்த செங்கல்பட்டு ஹைவேஸில் வரும் பார்த்திங்களா, அந்த டிமார்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் போயிட்டு வந்தோங்க. அங்கே நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி பெருசாக இருக்கும். அதே மாதிரி கடையும் வந்து நல்ல பெரிய கடை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னோடய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸில் வந்துருங்க. அதாவது குன்றத்தூர் ரோடு முடிகிற இடத்துல கோவூர்கிட்ட வந்து டிமார்ட் வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே பக்கத்துலேயே போய்க்கலாம். போரூர்லேருந்து அந்த குன்றத்தூர் போகிற ரோட்டில்ங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க. ரேட் வைஸும் ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா சில்வர் விலைலாம் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விலைலாம் வந்து ரொம்ப கூடிருச்சு. எனக்கு இந்த சாப்பிங் போர்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து நான் 99க்கே வந்து சின்ன போர்டெலாம் பார்த்துருக்கேன். இப்போ அந்த சின்ன போர்டே பார்த்திங்கன்னா 149 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பெரிய சாப்பிங் போர்டு வந்து 200க்கு மேலே போட்டிருந்தாங்கங்க. ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூடின மாதிரி தோணுச்சு. இந்த கிளச்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட்டு இது ஓகேங்க. 200 அப்படின்னா ஓகேவாக இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்க்குறப்ப ஹேண்ட்பேக்ஸ் ஓகேவாக இருந்தது. இன்னும் சில கிளச்சஸ்லாம் வந்து 499, 599 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் வந்து கூடவும் இருக்குது, குறையாகவும் உள்ளதும் இருக்குங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது வருமோ அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 399, கொஞ்சம் பெருசாக இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஜிப் இருக்குது அப்படின்னா 499 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் கிளாத்லாம் நல்லா இருந்தது. ஸோ யாராவது வந்து ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி கிளச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டூர்லாம் போகணும் அப்படின்னு நினச்சா பெரிய ட்ராலி அதுக்கெலாம் வந்து நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. ஸோ அது யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் பக்கத்தில் உள்ள டிமார்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பட் அஃபோர்டபுளாக இருந்ததுங்க. 600னா இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 499, 599 அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் வந்து பெருங்குடி டெக்கத்லான் போயிருந்தோங்க. அங்கே துறைப்பாக்கத்தில் உள்ளது. ஷட்டில் பேட் வாங்கணும் அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சா, அதனால் விளையாடுறதுக்கு கிரிக்கெட் பேட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு நாங்கள் டெக்கத்லான் போய் ஒரு ஷட்டில் பேட்டு, இந்த பேட்டுன்னு சொல்லி ஒரு 2500 ருபீஸ்க்கு போல் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. திரும்ப அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே டிமார்ட்டில் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அந்த கிட்ஸ் டாய் செக்ஷனில் போய் பார்த்தா பேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 350, 400க்கே வந்து அதே மாதிரி உள்ள பேட்டெல்லாம் இருந்ததுங்க. ஸோ எனக்கு கம்பெனி வந்து வேறையாக இருக்கலாம், ஏன்னா அது வந்து டெக்கத்லானே போட்டிருந்தது. பட் எனக்கு பார்க்குறப்ப மெட்டீரியல் வைஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருந்தது. நம்ம ஒரு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்கே வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ யாராவது டாய்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டாய்ஸ்லாம் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே இருந்ததுங்க. எனக்கு அந்த கிளச்சஸ்லாம் விட வந்து எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து ஓகேவாக இருந்ததுங்க. ஒரு 250 ருபீஸ், 350, 399 அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது ஹேண்ட்பேக் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அது அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ராலி இதுக்கெல்லாமே நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக வேணும், நல்லா லெதர் மாதிரி உள்ளது வேணும் அப்படின்னு நினச்சா அதுவும் இருந்ததுங்க. அதுவும் வந்து 1049 என்னமோ போட்டிருந்தாங்க. பட் வந்து மெரினாவில் வந்து ரோட் சைடில் போட்டிருந்தாங்கங்க. எதை எடுத்தாலும் 100, 150, 200 அப்படின்னு சொல்லி 200க்கே சூப்பர் சூப்பர் ஹேண்ட்பேக்லாம் இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போதில் இங்கே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோட்டில் நம்ம ரோட் சைட் போட்டு விற்கிறதுக்கான குவாலிட்டி வேறு, இங்கே இருக்கிறது குவாலிட்டி வேறு. பட் என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஒரு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணேனாலே பெருசு தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த 200, 300 ரேஞ்சிலே வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ
ஸோ நீங்கள் டிமார்ட் போய் இது வரைக்கும் என்ன பொருள்லாம் வந்து வாங்கி வச்சு இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. ஏன்னா நானும் ஒவ்வொரு தடவை போகிறப்ப இந்த பொருள் நல்லாயிருக்கு, இது வந்து அழகாக இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் நிறையா வச்சுருக்கேங்க நான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜென்ஸ் பர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 149 அப்படின்னு போட்டு இது வந்து ஒர்த்து அப்படின்னே சொல்லுவேன் நான். நல்லா இருந்தது. ஆனால் கீழே வந்து இந்த குட்டி ஹேண்ட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, 399ங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து 499. இதெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தோணுச்சு. நீங்கள் இப்போ யாராவது குழம்பு பொடிலாம் வந்து 1 இயருக்கு தேவையானதெல்லாம் இந்த சம்மர் சீசனில் அரைப்பீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே மிளகா, வத்தல், மல்லி, அந்த சீரகம் இது எல்லாமே வந்து அந்த லூஸில் உள்ளதே நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ அது வந்து பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போதில் இங்கே வந்து எனக்கு பாதி விலை தான் இருந்தது. ஸோ யாராவது கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் நல்லா இருந்ததுங்க. உள்ளே வந்து ஒரு 7 பீஸ் கண்டெய்னர், உள்ளே ஒரு 6 பீஸ் இருக்குது, வெளியே அந்த அவுட்டரில் பெரிய பாக்ஸு. இது வந்து ஒரு 129 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. குட்டியாக அழகாக இருந்தது. பட் இதெல்லாமே கிளாஸ் கிடையாதுங்க, ஃபைபர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த தடவை நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸே வந்து அங்கே நிறையா பார்க்கலங்க. இந்த மாதிரி ஃபைபரில் தான் இருந்தது. கிளாஸ் லுக் இருக்குது, பட் ஃபைபர் தான் உங்களுக்கு. 49, 59, 69 ஒரு 3 ரேஞ்சஸில் நிறையா பாக்ஸஸ் இருந்ததுங்க உங்களுக்கு. நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இங்கே வாங்கினதில்லை. கிளாஸில் வாங்கியிருக்கேன், பட் இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கினதில்லை. இது வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து கிச்சனில் வந்து எவர் சில்வர் பாக்ஸஸ் தாங்க வச்சுருப்பேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலுமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 899 பட் வந்து ஒர்த் ஃபார் த காஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். கீழே வந்து நல்லா சக்கரம்லாம் வச்சு இருந்தது. உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் யாராவது இருக்காங்க, அவங்களோட திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து பெட்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இது மாதிரி 2 கண்டெய்னர் வாங்கி கிராசரி ஐட்டம்ஸ் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஓரமாக. ஏன்னா லாக்கு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த சின்னதாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது, சர்க்கிள் ஷேப்லேயே இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, ஒரு பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ஈஸியாக தெரியும். நான் அதிலே உள்ள அந்த சின்ன கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து கவரில் உள்ளதை நம்ம எடுத்துகிட்டு ஜிப்லாக் போட்டு அந்த இதுக்குள்ளே வச்சுருவேன் நான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டப்பாவாலாம் வைக்க முடியாது. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ எல்லாத்துக்குமே டப்பா போட்டு வைக்க மாட்டேன் நான். அப்பப்போக்கி எடுத்துட்டேன்னா அந்த ஜிப்லாக் போட்டு அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதே மாதிரி இந்த முக்கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன தடவை லாஸ்ட் டைம் பார்த்ததை விட எனக்கு ஒரு 40 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணிருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து 599 பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் 100 எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 699 அப்படிங்கிறது. ஒரு வேளை பிளாஸ்டிக் விலைலாம் கூடிடுச்சா அப்படிங்கிறது தெரியலை. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 ரேஞ்சில் தாங்க பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதே செட்டு தான் என்னோடய சேனல்லே கூட இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 399 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த சிங்கிள் பாக்ஸே வந்து 79லாம் வாங்கியிருக்கேன் நான். இப்போ 99ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த சேஞ்சஸ் வந்து ஓகே, ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியலை. இந்த ட்ரையிங் ஹேண்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து 1795 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானாக இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப 1500 ரேஞ்சில் இருந்தது தான். இதுலேயும் சாலிடாக ஒரு 200 ருபீஸ் கிட்ட கூடி இருந்தது உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து 2 வச்சுருந்தாங்கங்க. ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது வந்து 1800க்கு 5 ருபீஸ் கம்மி உங்களுக்கு. 1795 இது. இது வந்து உங்களுக்கு அந்த ஃபைபர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளது. இதிலே வந்து ஸ்டீல் வச்சுருந்தாங்கங்க. ஸ்டீல் வந்து 2695 சம்திங் போட்டிருந்தது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிலில் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் வாங்குறதே தாங்க பெட்ரு. அந்த ஃபைபர் இதை வாங்குறத விட இதுதான் பெட்டரு.
பட் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறப்ப மீஷோவில் அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. இங்கே நம்ம அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49, 59, 69 அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது உங்களுக்கு. நல்லா பெரிய லாங் தொட்டியே வந்து 99 ருபீஸ் தாங்க இங்கே. இந்த இதெல்லாம் வந்து 99 ருபீஸ் தான். உங்களுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ யாராவது செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தொட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக டிமார்ட்டை செக் பண்ணி பாருங்கங்க. அதே மாதிரி இங்கே பெருங்குடி டிமார்ட்டில் வந்து நான் பில்லோ கவர், அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டு இது எல்லாமே வந்து போன தடவையை விட இந்த தடவை வந்து ஒரு 100லேருந்து 150 ருபீஸ் வந்து கூட இருந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. நான் வந்து ஸ்க்ரீன் கூட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 599, 499, 599 அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்க்ரீனு. ஸோ மீஷோவில் வந்து அதுக்கு முன்னாடி தான் ஒன்று ஆர்ட்ரு போட்டிருக்கேன் நான். பில்லோ கவரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனும் ஆர்ட்ரு போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து மீஷோலே வந்து கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. அங்கே வந்து 200 சம்திங் 250 தான் வந்தது. இங்கே அது வந்து 499, 599 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பால் வந்துங்க டெக்காத்லானில் எடுத்தோம் 80 ருபீஸ். இங்கே வந்து 69 ருபீஸ். இந்த பேட்டு தாங்க நாங்கள் அங்கே வந்து 800 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இங்கே 349 தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு 400 ருபீஸை வந்து குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இங்கே வந்து நிறையா டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்காத்லான் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒருக்க செக் பண்ணிக்கோங்க அந்த ஐட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அதாவது பிராண்டடாக வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் டெக்காத்லான் போகலாங்க. இந்த லீவுக்கு மட்டும் சம்மர் வெக்கேஷனுக்கு மட்டும் தான் விளையாடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து டிமார்ட்டே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வாங்கி கொடுக்குறது வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் இந்த மாதிரி அவங்கள கடைக்கு கூட்டு போய் வாங்குறப்ப அது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு குஷியாக இருக்கும். அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு 10 பொருள் பார்த்து வாங்குறப்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தாங்க வரும். நம்ம எப்படி டிமார்ட் வந்துட்டு இந்த பாப்கார்ன் வாங்காமல் போகவே மாட்டோங்க. இங்கே டிமார்ட்டில் பில் போடுறதுக்கு இருந்த கூட்டத்தை விட இந்த பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய க்யூ இருந்ததுங்க. ஸோ டிமார்ட் வந்தால் இந்த பாப்கார்ன், ஐஸ்கிரீம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.